பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 11ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 6 verse 11. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. ஆமேன். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த இந்த வசனத்துல ஆவியானவர் 3 காரியங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறாங்க. என்ன என்று சொன்னா, நம்ம வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, பிரியமானது அநேக காரியங்கள் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. அநேக காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும், நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்ம என்னன்னா அசதியா இருக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் வாக்கினால சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். அப்ப ஆண்டவர் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் என்னன்னா அநேக வார்த்தைகளை ப்ராமிசஸ் இல்லையா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்னென்ன வாக்கு தத்தங்கள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கூப்பிடுகிற தூரத்தில் உள்ள அனைவருக்கும் சொந்தமானது என்று சொல்லி வேதம் சொல்லும். அப்போ இந்த வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த ப்ராமிசஸ், அந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம அசதியாக இருக்க கூடாது. அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியில் அனலாக இருங்கள் என்று சொல்லி வேதம் ரோமர் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ அசதியாக இராமல் அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரித்து கொள்றதுக்கு என்னன்னா, we have to be diligent. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையா இருந்து அதிக ஜெபத்தினால அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் அதை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படி சுதந்திரித்து கொண்டவர்களை நீங்க அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமே. அப்ப வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு விசுவாசம் வேணும், நீடிய பொறுமை வேணும். ஆபிரகாமை குறித்து தொடர்ந்து உள்ள வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என்னன்னா, அந்த ஆண்டவர் அவர் வயதான பொழுதும் நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய் என்பதை நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தாலும் அவர் அதை விசுவாசித்தார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் இராமல், அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாக நம்பி விசுவாசத்தில் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து ரோமர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம அப்படி வசனங்களை நம்ம படிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இல்லையா விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை ஆபிரகாம சாராலும் பெற்றெடுத்தாங்க இல்லையா. அப்படிப்பட்டவர்களை நீங்க பின்பற்றுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமே. அல்லேலூயா. ஆகையினால பிரியமானல, ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லை, அது இன்னும் காலதாமதம் ஆயிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோமா இல்லையா. நமக்கு மேகம் போட்டு தரலான சாட்சிகள் நமக்கு வேதத்துல எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் அந்த 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 காரியங்களை அவங்க வாழ்க்கையில அவங்க பெற்றுக்கொண்டாங்க. யோபுவை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா. யோபு என்னன்னா எல்லாவற்றையும் இழந்து போனாலும் அவர் விசுவாசத்துல உறுதியாக இருந்தனால்தான் அவர் என்னன்னா ஆண்டவர் என்ன சொன்னா, யோபு என் தாசன், யோபுவை போல நீங்க நிதானமா பேசவில்லை என்று சொல்லி யோபுவோட நண்பர்களை கர்த்தர் கடிந்து கொண்டார். யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு நிருபத்துல படிக்கிறோம், யோபின் பொறுமையையும் கர்த்தரின் செயலின் முடிவையும் நீங்க கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி யோபு பொறுமையோடு இருந்து இழந்து போன எல்லாத்தையும் ரெண்டத்தனையாக பெற்றுக்கொண்டார். ஆமே. அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். சகரியா எலிசபெத்தை குறித்து நம்ம படிக்கிறோம் இல்லையா. அவர்களும் அநேக நாட்கள் காத்திருந்து அந்த யோவான் ஸ்நானங்களை பெற்றெடுத்தாங்க. அப்ப நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்ம இப்படிப்பட்ட என்னன்னா முன்மாதிரிகளை
இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டவர்களை முன்வைத்து நம்ம அசதியாக இராம ஜாக்கிரதையாக ஆண்டவர் கொடுத்த அந்த ப்ராமிசஸை நம்ம உறுதியாக பற்றி கொண்டு நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் விசுவாசம் வேண்டும். அப்புறம் என்னன்னா நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்து, ஏன்னா கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவரின் இடத்துல சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று தாவீது சொன்னது போல நம்ம பொறுமையோடு காத்திருந்து நம்ம அப்படியாக நம்ம எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே ராஜா, நீர் வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாத தேவன். ஆண்டவரே, வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நீங்க வல்லவரா இருக்கிறீராப்பா. ஆண்டவரே, நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பீரோ அப்பா. ஆண்டவரே, எங்க விசுவாசத்துல நாங்க தளர்ந்து போய்விடாம, பொறுமை இழந்து போய்விடாம, அசதியா இருக்காம, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை அப்பா விசுவாசத்தினால நீடிய பொறுமையினாலும் நாங்க சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் எங்களை கிருபை கொடுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.